5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் கட்சிகளுக்கு எதிராகவே மக்கள் வாக்களித்துள்ளனர் என்றும் இது பாஜகவின் அலை அல்ல என்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னை அயனாவரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்போது இவ்வாறு தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. உத்தராகண்டிலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. அதே நேரத்தில் பஞ்சாபிலே பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய தோழமை கட்சியும் ஒரு பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்வது கிடையாது. கோவாவிலே ஒரு பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். மணிப்பூரிலே அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறவில்லை. ஆக 5 மாநிலங்களிலே 2 மாநிலங்களிலே வெற்றி பெற்ற அகில இந்திய ஆளும் கட்சி 3 மாநிலங்களிலே வெற்றி பெறவில்லை என்றால் யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி? இந்த 5 மாநிலங்களிலே 2 மாநிலங்களிலே காங்கிரஸ் அரசு இருந்தது. இன்று 3 மாநிலங்களிலே காங்கிரஸ் அரசு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை தருவார்களா? கடலூர் மாவட்டம் கிள்ளையில் தீர்த்தவாரியில் பங்கேற்ற ஸ்ரீ முஷ்ணம் பூவராக சுவாமிக்கு இஸ்லாமியர்கள் வரவேற்பு அளித்தது மத நல்லிணக்கத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணத்தில் உள்ள பூவராக சுவாமி கோவில் மாசிமக திருவிழாவையொட்டி சுவாமி தீர்த்தவாரிக்காக தங்க கருட சேவையிலும் பின்பு யானை வாகனத்திலும் ஊர்வலம் வந்தார். கிள்ளையில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் தெருவழியாக வந்தபோது கிள்ளை தைக்கல் இஸ்லாமியர்கள் சுவாமிக்கு பட்டு துண்டு அளித்து தர்காவில் தொழுகை செய்து வரவேற்றனர். பின்பு கிள்ளை கடற்கரையில் பொதுமக்கள் சார்பிலும் பூவராக சுவாமிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்து கோவில் திருவிழாவில் சுவாமிக்கு இஸ்லாமியர்கள் வரவேற்பு அளித்தது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. தமிழகம் முழுவதும் ஏரி குளங்களை தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். 100 கோடி ரூபாய் மதிப்பில் 30 மாவட்டங்களில் உள்ள 1519 ஏரி குளங்களை தூர்வாரும் குடிமராமத்து திட்டம் இன்று தொடங்கப்படுகிறது. இத்திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடங்கி வைக்கிறார். இன்று பகல் 12 மணியளவில் தாம்பரம் அருகே உள்ள மணிமங்கலம் ஏரியினை சீரமைத்திடும் பணியை அவர் நேரில் தொடங்கி வைக்கவுள்ளார். இதேபோன்று இதர மாவட்டங்களில் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட ஆட்சியர்கள் முன்னிலையில் தூர்வாரும் பணிகள் தொடங்கி வைக்கப்பட உள்ளன. இத்திட்டத்தின்படி ஏரி, குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை புனரமைத்தல், பலப்படுத்துதல், மதகுகளை மறுகட்டுமானம் செய்தல், நீர்வழிகளில் அடைத்திருக்கும் செடி கொடிகளை அகற்றுதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியில் மேலும் ஒரு அதிமுக எம்எல்ஏ இணைந்துள்ளார். சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்ற போது அதனை புறக்கணிப்பதாக அறிவித்த கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏ அருண்குமார் கடந்த மாதத்திற்கு முன்பு கூவத்தூர் நட்சத்திர விடுதியிலிருந்து தனது சொந்த ஊருக்கு சென்றார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களிக்க விரும்பாததால் நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணிப்பதாக அவர் கூறினார். தனது அடுத்த கட்ட முடிவு குறித்து அறிவிப்பு வெளியிடாமல் இருந்த அருண்குமார் சென்னையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்தை சந்தித்து அவர் அணியில் இணைந்தார். எம்எல்ஏ அருண்குமாரின் வருகை மூலம் ஓபிஎஸ் அணியில் உள்ள அதிமுக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. நாம் ஒன்றுபட்டு இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய உண்மை விசுவாசி மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடுதான் சிறந்த வழி என்ற அடிப்படையில் நான் இந்த அவருடைய தலைமையேற்று இந்த தர்ம யுத்தத்தில் என்னை இணைத்துக் கொள்கின்றேன் என்பதை தெரிவித்துள்ளேன். ஆர்கே நகரில் இன்று முதல் மக்களை சந்திக்க உள்ளதாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தீபா, ஜெயலலிதாவின் ரத்த சொந்தம் தான் இல்லை என்று கூறப்படும் தகவல்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். ஜெயலலிதாவின் ரத்த சொந்தம் தான் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிய தீபா, விமர்சனங்களை கண்டு தாம் ஓயப்போவதில்லை என்றும் தெரிவித்தார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தான் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கூறிய தீபா, அத்தொகுதியில் இன்று முதல் மக்கள் சந்திப்பை தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்தார்.
பல கடினமான விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. இது அனைத்தையும் நான் கண்டிக்கிறேன். இது போன்ற அவதூறான செய்திகளை வெளியிட்டால் நான் பயந்து ஓடிவிடுவேன் என்று நினைக்கின்றனர். அது ஒருபோதும் அந்த கனவு பலிக்கப் போவதில்லை. நாளையே தொடங்க உள்ளது. ஆர்கே நகர் தொகுதி மக்கள் உங்களுக்கு எதுக்காக ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் போட்டி போடுறாங்க, அதிமுக 3 அடைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எதுக்காக ஓட்டு போடணும் ஆர்கே நகர்? என்னை இங்கு சந்திக்க வந்த மக்கள் பெருமளவில் ஆர்கே நகர் தொகுதியில் இருந்து தான் வந்து கொண்டிருந்தனர். இப்பொழுது கூட வந்திருக்கிறார்கள். நீங்கள் அவர்களிடமும் கேட்டு அறிந்து கொள்ளலாம். அவர்களின் விருப்பம் இது. பின்னர் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சென்ற தீபா அங்கு ஜெயலலிதா சமாதியில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதையடுத்து ஜெயலலிதா சமாதி முன்பு அமர்ந்து சுமார் 45 நிமிடங்கள் தீபா தியானத்தில் ஈடுபட்டார். தியானத்தை முடித்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய தீபா, மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஜெயலலிதா சேர்க்கப்பட்டதிலிருந்து தனக்கு தொடர்ந்து மிரட்டல்கள் வந்ததாக தெரிவித்தார். அத்தையை மருத்துவமனையில் சேர்த்த நாள் முதல் என்னிடம் கடுமையான பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக பலர் மூலமாக அவர்கள் செய்து வருகின்றனர். என்னை மருத்துவமனையில் அருகிலேயே வரவிடாமல் தடுத்து இறுதி சடங்கில் கூட பங்கேற்க விடாமல் எவ்வளவு தொல்லைகள் அளிக்க முடியுமோ அவ்வளவு தொல்லைகள் அளித்து வந்தார்கள். உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தல் வரும் என கூறும் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினின் ஆசை ஒரு நாளும் நிறைவேறாது என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இது அவரின் பேராசையை காட்டுவதாக டிடிவி தினகரன் பெரும்பான்மை கொண்ட ஆற்றல் மிக்க அரசை துரோகத்தின் துணை கொண்டு வீழ்த்திடலாம் என்று கணக்கு போட்டால் அதனை அதிமுக தொண்டர்கள் தகர்ப்பார்கள் எனவும் கூறியுள்ளார். ஓ பன்னீர்செல்வத்துக்கு காலம் நிச்சயமாய் பாடம் கற்பிக்கும் என்றும் தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக 1200 மருத்துவர்கள் பணி நியமனம் செய்யப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். திருச்சியில் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கான புதிய இணையதளத்தை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் விரைவில் புதிதாக 1200 மருத்துவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோவின் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் போராட்டத்தை வாபஸ் பெறுவது குறித்து அதற்கு பின்பே முடிவு செய்யப்படும் என்றும் போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையாலே சூடுபட்டு இறந்த குடும்பங்களுக்கு உதவுவதற்காக புனர்வாழ்வு குழு ஒன்று அமைக்கணும்னு நம்முடைய மீனவர்கள் சார்பில் கேட்டுக்கொண்டோம். அதையும் ரிட்டனாக எழுதி வாங்கியிருக்கிறார்கள். நான் பிரதமர் அவர்களிடம் கொடுத்து இதற்குண்டான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். மற்றபடி வாபஸ் பற்றி எதுவும் பேசவில்லை. நாளை அந்த மீனவ இளைஞனுடைய உடலை பெற்றுக்கொண்டு அடக்கம் செய்வோம் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். அதற்கு பின்பாகத்தான் மற்றதை குறித்து பேசும். குறைந்த அளவு இருப்பு தொகையை பராமரிக்காத வாடிக்கையாளர்களுக்கு தண்டம் விதிக்கும் பாரத ஸ்டேட் வங்கியின் அறிவிப்பு மக்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் பணமில்லா பரிமாற்றம் குறித்து மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பாதுகாப்பான பணப்பரிமாற்றம், செல்பேசி செயலியில் பணப்பரிமாற்றம் ஆகியவை குறித்து விளக்கி கூறப்பட்டது. இந்த கருத்தரங்கில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், மதுரை ஆட்சியர் வீரராகவராவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பணமில்லா பரிமாற்றத்தின் பயன்கள் குறித்து விளக்கினர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பணமில்லா பரிமாற்றத்தால் மதுரை மாவட்டம் நாட்டின் பிற மாவட்டங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவதாக தெரிவித்தார். வங்கிக் கணக்கில் குறைந்த அளவு இருப்பு தொகையை பராமரிக்காத வாடிக்கையாளர்களுக்கு தண்டம் விதிக்கும் பாரத ஸ்டேட் வங்கியின் அறிவிப்பு மக்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுகுறித்து வங்கி நிர்வாகத்திடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். பவானி ஆற்றின் குறுக்கே புதிய தடுப்பணைகள் கட்டுவதை தடுக்க கேரள மாநில முதலமைச்சருடன் பேச இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன்,
விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஆகியோருடன் பேச்சு நடத்தி முடிவெடுக்க உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் வறட்சி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விவசாயிகளுக்கான இழப்பீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் முத்தரசன் வலியுறுத்தினார். பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு புதிய தடுப்பணைகள் கட்டுவதை தடுக்க அந்த மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் பேச இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முத்தரசன் தெரிவித்தார். மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்களிக்க கோரும் சட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முத்தரசன் கேட்டுக் கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆதனூரில் கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் சீமை கருவேல மரங்களை வெட்டி அகற்றி தீ வைத்து எரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். தமிழகத்தின் நீர்நிலைகளில் வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வறட்சி ஏற்படுவதால் அவற்றை அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதனையடுத்து தமிழகம் முழுவதும் பல்வேறு ஊர்களில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள், தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் ஆதனூரில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அலுவலர்களும் பொதுமக்களும் இணைந்து ஆதனூர் பெரிய ஏரியில் உள்ள சீமை கருவேல மரங்களை கத்தியால் வெட்டியும் 2 JCB மூலமாகவும் சீமை கருவேல மரங்களை அகற்றி தீயிட்டு எரித்து அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். ஆரணி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற பொதுமக்களுக்கு சீமை கருவேல மரத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்த துண்டறிக்கைகளை கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோவில்பட்டி அருகே உள்ள இடைச்செவலில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இடைச்செவலில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு போதிய இழப்பீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். மேலும் விளைநிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அரசு செலவில் அகற்றவும், அனைத்து விவசாயிகளுக்கும் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வழங்கவும் அப்போது வலியுறுத்தினர். பொதுத்துறை வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மீனவர் பிரச்சினையை தீர்க்க நடைபெறும் பேச்சில் மீனவர்களை மட்டுமல்லாமல் இருநாட்டு கடற்படையினரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறுமுக தொண்டைமான் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பட்டமங்கலத்தில் கோவில் திருவிழாவில் கலந்து கொள்ள வந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆறுமுக தொண்டைமான் மீனவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கு கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பில் விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளதாக தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பில் ஐயா வைகுண்டரின் 209வது ஆண்டு மனுபிறப்பு நாள் விழாவில் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு பங்கேற்றார். அதன் பின்னர் அவர் பேசிய அவர், சாமித்தோப்பில் விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ராதாகிருஷ்ண நகர் தொகுதியில் எத்தனை கட்சிகள் போட்டியிட்டாலும் அதிமுக தான் வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். எதிர்க்கட்சி இருப்பதை காட்டுவதற்காக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் போராடி வருவதாகவும் அமைச்சர் கடம்பூர் ராஜு குறிப்பிட்டார். நாட்டிலேயே மதசார்பின்மையை கட்டிக்காக்கும் சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் நீதிமன்றம் அருகில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அம்பேத்கரின் சிலையை அகற்றிவிட்டு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அம்பேத்கர் முழு உருவ வெண்கல சிலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பார்வையிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உத்தரப்பிரதேசத்திலும் உத்தரகண்ட் மாநிலத்திலும் பாஜக வெற்றி பெற்றுள்ளதால் நாட்டின் மத சார்பின்மைக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டிலேயே மத சார்பின்மையை கட்டிக்காக்கின்ற சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். ராதாகிருஷ்ண நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப் போவதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ராட்டினமங்கலத்தில் காளைவிடும் திருவிழாவில் 150க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள ராட்டினமங்கலத்தில் காளை விடும் திருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட 150க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு காளைகளை ஆர்வத்துடன் பிடித்தனர். இந்த விழாவில் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு காளைகள் துள்ளி பாய்ந்ததையும்
இளைஞர்கள் விரட்டி பிடித்ததையும் கண்டு களித்தனர். இந்த விழாவில் காளைகள் முட்டியதில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்களை அவசர மருத்துவ ஊர்தியில் ஏற்றி உடனடியாக ஆரணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரிகாப்பட்டியில் அடுத்தடுத்து 3 இடங்களில் பூட்டை உடைத்த திருடர்கள் செல்பேசிகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரிகாப்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி அருகே சசிகுமார் என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார். இந்த கடையின் பூட்டை இரவில் உடைத்த கொள்ளையர்கள் அங்கிருந்த 25 செல்பேசிகள், 50,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை அள்ளிச் சென்றனர். இந்த கடையின் அருகில் உள்ள முகமது என்பவரின் பெட்டிக்கடையிலும் ரீசார்ஜ் அட்டைகள், 5 செல்பேசிகள் ஆகியவற்றை திருடிச் சென்றுள்ளனர். இதேபோன்று காரிகாப்பட்டி செயின்ட் மேரிஸ் பள்ளியின் பின்புறம் உமர் இஸ்மாயில் என்பவர் வீட்டுக்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தையும் எடுத்துச் சென்றுள்ளனர். இந்த திருட்டுகள் குறித்து காரிகாப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே நெல்லிக்குளத்தில் கோவில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே நெல்லிக்குளத்தில் வீரசூரையா கோவில் மாசி திருவிழாவையொட்டி 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 121 காளைகளும் 150 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மிதிவண்டி, பித்தளை, சில்வர் குடங்கள், வெள்ளிப்பதக்கம், பணமுடிப்புகள் ஆகியவை வழங்கப்பட்டன. காளைகளை அடக்கும்போது 10க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டன. அவற்றுக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் மாசி மத தெப்பத் திருவிழாவில் 1,00,000 மேற்பட்ட பக்தர்கள் விளக்கேற்றி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள சௌமிய நாராயண பெருமாள் கோவில் மாசிமக திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தெப்பத் திருவிழா நாளன்று ஸ்ரீதேவி பூதேவியுடன் வெண்ணெய்த்தாள் அலங்காரத்தில் சௌமிய நாராயண பெருமாள் திருவிதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெப்பக்குளத்தின் கரையில் விளக்குகளை ஏற்றி பெருமாளை வணங்கி சென்றனர். இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.